ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல். மேனேஜ் ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல்ல போய் நம்ம பிசினஸ் யூனிட் போய் சர்ச் பண்றோம். ஓகே, நம்ம பிசினஸ் யூனிட் ஷோ ஆகுது. இது வந்து ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல்ல ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட நம்ம வந்து ஒரு கூட்ஸ் வந்து சப்ளையருக்கு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, அவங்க வந்து ரெகுலரா பை பண்றாங்க அந்த சப்ளையர். ஓகேங்களா, அவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் மந்த்லி ஒரு யூனிட் வந்து நம்ம கிட்ட வந்து ரெகுலரா பை பண்றவங்க எத்தனை குவான்டிட்டினா ஒரு 10 குவான்டிட்டி வச்சுக்கலாம். அது வந்து ரெகுலரா 10 குவான்டிட்டி நம்ம பை பண்ணியே இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்காக வந்து நம்ம ஒரு வாட்டியும் வந்து இந்த பிசினஸ் யூனிட் சாரி நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணுவோம். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ செட் வந்து நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம கம்பெனி நேம் எல்ஓபின்னு கொடுப்போம். டிரான்சாக்ஷன் எந்த டைப், அக்கௌண்ட், காஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் கொடுப்போம். ஒரு வாட்டி நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம வந்து இப்போ ஆட்டோ முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருவோம் டிஃபால்ட்டா. இப்போ இந்த கஸ்டமர் வராங்க, நமக்கு தெரிஞ்சிச்சு இவங்க இந்த ப்ராடக்ட் வந்து மந்த்லி மந்த்லி வாங்க போறாங்க சொல்லி. அப்போ அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் செட் கொடுக்கும்போது நம்ம இங்க வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோ அக்கௌண்ட் வச்சு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது நம்ம கொடுத்துட்டோம்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஆல்ரெடி அதுல வந்துடும். அப்படியே அதை வச்சு நம்ம வந்து டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிடலாம். அவங்க பில் பண்ணி அவங்க வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ. இதுதான் வந்து ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல். ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லைக் நான் ஒன்று கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. செக்மெண்ட் வரும். செக்மெண்ட்ல வந்து கம்பெனி வரும். கம்பெனி வேல்யூ ஃபோர்ஸ் கேட்கும். வேல்யூ ஃபோர்ஸ்ல வந்து நான் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டேன்னா 101 கம்பெனியோட நேம் வரும். ஓகேங்களா, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுல எதுவுமே சேஞ்சஸ் வராது. எல்ஓபி மட்டும் டிரான்சாக்ஷன் டைப், எந்த டைப்ல அவங்க வந்து பே பண்றாங்க, ஒன்று செக்கா இல்ல நெட் பேங்கிங், அது மாதிரி வந்து அக்கௌண்டிங்ல இருந்து அதுல இருந்து எந்த டைப்ல வந்து பே பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் டைப் வரும். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங். சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எல்ஓபி தான் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா ஆமா. இது ஒண்ணு இல்ல ப்ரோ. நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல, கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ஒன்ஸ் கொடுத்துருவோம்னா நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஒண்ணு சேஞ்ச் ஆகும், டிரான்சிஷன் டைப். ஓகே, டிரான்சிஷன் டைப் எதுக்கு சேஞ்ச் ஆகும்னா ஒன்ஸ் ஒன்ஸ் அவங்க வந்து செக் பேஸ்டு பே பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் மட்டும் வரும். அந்த பேமெண்ட் டைப் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால மட்டும் டிரான்சிஷன் டைப் மட்டும் வேல்யூ சோர்ஸ்ல இருக்கும். மத்த எல்லாமே கான்ஸ்டன்ட்ல வரும். ஓகேங்களா, இதுதான் ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் ரிசீவபிள் பேமெண்ட் டேர்ம் அந்த செட்டப் பார்க்கலாம். மேனேஜ் ரிசீவபிள் பேமெண்ட் டேர்ம். ஓகே, இது கிரியேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, மேனேஜ் ரிசீவபிள் பேமெண்ட் டேர்ம்னா எதுவும் இல்லை ப்ரோ. இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றோம். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு டைம் கேட்டிருப்பாங்க. எப்படின்னா நம்ம டைம் செட் பண்ணுவோம். எப்படின்னா ஒன்னு இமீடியட்டா பே பண்ணணுமா, இல்லைன்னா வந்து ஒரு 30 days டைம் கொடுக்கலாம், 60 days கொடுக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி டைப்ல வந்து பே பண்றதுக்காக நம்ம வந்து செட் பண்ணுவோம் ப்ரோ. இதெல்லாம் வந்து பேமெண்ட் டேர்ம். ஓகேங்களா, இல்ல நான் காமன் கொடுத்துட்றேன். நான் நேம் அல்லோ டிஸ்கவுண்ட் ஆர் பார்சல் பேமெண்ட். ஓகேங்களா, இதுல வந்து அலோ டிஸ்கவுண்ட் பாசிபிள் எதுவும் கொடுக்க வேணாம். இல்ல பேஸ் அமௌண்ட் வந்து 100 இருக்குது. இது வந்து சும்மா பேஸ் அமௌண்ட் வந்து இல்ல இருக்குது ப்ரோ. ஆல்ரெடி இது இன்பில்டா இருக்கு. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேஸ் அமௌண்ட் எவ்வளவு வேணா. லைக் நான் 1000 கூட கொடுத்துக்கலாம். அந்த பில் பேஸ் பண்ணி தான் வரும் பேஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட் இல்ல டிஸ்கவுண்ட் பேசிக் வந்து இன்வாய்ஸ் அமௌண்ட் மட்டும். ஓகேங்களா, அவ்வளவுதான். இதுல வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ல வந்து இன்க்ளூட் டேக்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜ் இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இது கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து
கிரியேட் குடுக்கணும் ப்ரோ. இது வந்து கிரியேட் பண்ற மாரி வரும். இது கிரியேட் பண்ணும்போது டேஸ் மட்டும் குடுக்குற மாரி வரும். உங்க வந்து எத்தன டேக்குள்ள பே பண்ணணும்னு சொல்லி. ஓகே.